ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். இன்னைக்கு நம்ம சமையல் டிலேட் சேனலில் உருளைக்கிழங்கு மட்டுமே வச்சு எப்படி ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 4 உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா தேங்காய் துருவுறதை வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்துக்கிட்ட உருளைக்கிழங்க ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கு கருத்து போகாமல் இருக்கும். தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு கலந்துட்டு அலசி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் தண்ணியிலேருந்து நல்லா புழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்குமே புழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியிலேருந்து புழிஞ்சு எடுத்துக்கிட்ட உருளைக்கிழங்க ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துட்டு கலக்கும் போது உருளைக்கிழங்குல இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணியும் வந்துடும். இதுக்கப்புறம் திரும்பவும் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. புழிஞ்சிட்டு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு. தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் இந்த பவுலில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு. இதுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்தில் புழிஞ்சு எடுத்துக்கிட்ட உருளைக்கிழங்க சேர்த்துக்கோங்க. பாத்திரத்தில் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ இந்த உருளைக்கிழங்குல 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 4 உருளைக்கிழங்குக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போதுமான அளவு. இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமாக பச்சை மிளகா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா போதும். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கை போட்டிங்கன்னா கையில் உள்ள தண்ணியெல்லாம் சேர்ந்துட்டு இந்த உருளைக்கிழங்குல எக்ஸ்ட்ரா தண்ணி ஆயிரும். 4 உருளைக்கிழங்குக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் கரெக்டான அளவு. உங்களுக்கு அப்படி தண்ணியாக இருக்குதுன்னா கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஸ்பூன் வச்சு கலந்ததுக்கப்புறம் கையில் உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. உருண்டை பிடிக்கும் போது கையில் ஈரம் எதுவுமே இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருண்டை பிடிச்சி இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா உருளைக்கிழங்கும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு உருண்டைகளாக சேர்த்துக்கோங்க. ஒட்டி ஒட்டி போடாதீங்க, கொஞ்சம் தள்ளி தள்ளியே போட்டுக்கோங்க. உருண்டையை எண்ணெயில் சேர்த்ததுமே ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸை நல்லா 2 பக்கமும் பெரட்டி விடுங்க. ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து எடுத்துக்கோங்க. இது சூடாக சாப்பிடும்போது மொறு மொறுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு அதிகமான டைம் எடுக்காது. 10 நிமிஷத்தில் நீங்கள் சூப்பராகவே செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு வச்சு எப்படி ரொம்பவே கிறிஸ்பியாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறதுனா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டு பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.